இந்த உள்ளாட்சி சபை பிரகடனப்படுத்துவது என்பது ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதிகளின் கைகளில் தங்கியுள்ள ஒரு விஷயம் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஒரு ஊரின் அல்லது ஒரு பிரதேசத்தின் அடிப்படையான ஒரு தகமையை கொண்டு இந்த பிரதேச சபை இந்த ஸ்ரீலங்காவில் ஏற்படுத்தப்படவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். இந்த இலங்கையில் எங்களோட சிறிய பரப்பளவுள்ள பிரதேசத்துக்கு பிரதேச சபை இருக்கிறது. ஒரு கடைத்தெருவு இல்லாத, ஒரு பசார் கூட இல்லாத அந்த ஊர் மக்கள் இன்னொரு பிரதேச சபைக்கு சென்றுதான் அவருடைய அடிப்படை பொருட்களை வாங்க வேண்டும் என்ற நிலைப்பாடு உள்ள பிரதேசங்களுக்கு பிரதேச சபை இருக்கிறது. இந்த சாய்ந்தமருது மண்ணில் வாக்காளர் தொகையில் அரைவாசியை விட குறைவான எண்ணிக்கை உள்ள பிரதேசங்களுக்கும் பிரதேச சபை இருக்கிறது. இலங்கையில் சில இடங்கள் இருக்கின்றன, ஒரு பிரதேச செயலகத்துக்கு 2 பிரதேச சபை இடங்களும் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு நகர சபை அல்லது ஒரு உள்ளாட்சி மன்றத்தை வாழ்வதற்கு நாங்கள் அடிப்படை தகமைகள், அடிப்படை அம்சங்கள் எங்கள் அது உள்ளது, இது உள்ளது, அங்க உள்ளது என்று காட்டி நாங்கள் எங்களை படையராக்கி கொள்வதற்கு நாங்கள் இனிமேல் தயாரில்லை. எனவே நாங்கள் ஒரு தெளிவான விஷயத்தை எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு, கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் வழங்க செய்தி அவர்கள் விரும்பினால் நாங்கள் நாளை காலை செய்தி இருக்கலாம், சாயந்தரம் வருது முழு பிரகடனப்படுத்தப்படும் செய்தி இருக்கலாம். ஆகவே எங்களுடைய பிரதேச அரசியல்வாதிகள், தேசிய அரசியல்வாதிகள் இதை விரும்பி எங்களுக்கு வழங்க வேண்டும் என நாங்கள் அவர்கள் நியமாக கண்டுக் கொள்கிறோம். ஒரு பொம்பளை பிள்ளை 20 வயசானால் கல்யாணம் முடிக்க வேண்டிய கதை வரும். 25 வயசானால் இன்னும் கொஞ்சம் அந்த கதை கொஞ்சம் வலுவடையும். இப்போது ஒரு தகப்பனுக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டும். 30 வயசானால் அந்த பிள்ளை இரவை 1 மணி 2 மணிக்கு டெலிபோன் கதைப்பதை தடுக்க முடியாது. 35-40 வயசானால் அந்த பிள்ளை ஒருவரை தகப்பனால் தடுக்க முடியாது. இந்த நிலைமை இந்த அரசியல்வாதத்துக்கு வருவதற்கு முன்னால் 20 வயசில் எங்களுக்கு திருமணம் முடித்து தர நாங்கள் அந்த அரசியல்வாதிகளை வேண்டிக் கொள்வோம். இதுதான் எங்களுடைய மெசேஜ். மற்றொரு நாங்கள் இங்கு கூடியிருப்பதன் முக்கியமான நோக்கம், இங்கு பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், பட்டதாரிகள், உரிமையாளர்கள் தொடங்கி ஒவ்வொரு சமூகத்தின் ஒவ்வொரு மட்டங்கள் உயர்ந்தவர் ஆளுநர்கள் பாகுபாடுகள் கிடையாது. நாங்கள் இன்று இந்த சாய்ந்தமரில் பல மட்டங்களில் உள்ளவர்கள், பல தரத்தில் உள்ளவர்கள், பல வகையான தொழில்களை செய்பவர்கள், பல நிறுவனத்தில் உள்ளவர்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். காரணம், அன்னையில் நடந்த பிரதேசங்களுக்கு நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் கௌரவ அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் எங்களுக்கு ஒரு செய்தியை செய்திருக்கிறார். பத்திரிகைகள் எல்லாம் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இந்த உள்ளாட்சி சபை சம்பந்தமாக ஒரு வினா எழுப்பப்பட்ட போது அவர் அளித்த பதில் பத்திரிகைகள், மீடியாக்கள், நெட் எல்லா இடத்திலும் பரவலாக வந்த விஷயம், சாய்ந்தமருது மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நான் செய்து கொடுக்க தயார். இங்கு நாங்கள் கூடியிருப்பதன் காரணம், இந்த கோரிக்கை, இந்த உள்ளாட்சி சபையை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு சிறு குழுக்களின், அது ஒரு சில தனி நபர்களுக்கு கோரிக்கை அல்ல. இது சாய்ந்தமருது ஒட்டுமொத்த மக்களின் எங்களுக்கு ஏகோபித்த ஒரு கோரிக்கை என்பதை அவர் வழங்கி அந்த செய்திகளின் போய் நாங்கள் மெச் பண்ணலாம். மெச் பண்ணா வாக்குறுதி, வாக்குறுதி எடுத்து முஸ்லிமோட கடமை, வாக்குறுதி இருக்கு. இந்த சாய்ந்தமருது மக்களுடைய ஒட்டுமொத்த முடிவை எப்படி பெற்றுக்கொள்வது? சாய்ந்தமரில் வாழ்கின்ற 19,000 வாக்குகள் என்று சொல்லும் போது மக்களின் சொத்தை கிட்டத்தட்ட 35,000 தாண்டும். இந்த 35,000 மக்களை ஒரு இடத்தில் கூட்டுவது என்பது சாத்தியப்படாத விஷயம். ஆகவே இந்த ஊரில் உள்ள பிரதிநிதிகளை, பல வகையான குழுக்களை சேர்த்து, நீங்கள் இங்கு வந்திருப்பது உதாரணமாக ஒரு வைத்தியர் இங்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் வைத்தியராக இங்கு வரவில்லை, நாங்கள் வைத்தியராக அழைக்கவும் இல்லை. இங்கே அவர் அழைத்திருப்பது சாய்ந்தமருதில் உள்ள வைத்தியர்கள் ஒரு பிரதிநிதியாக, அவரிடம் நாங்கள் ஒரு மெசேஜ், ஒரு அமானியத்தை பாடம் கொடுக்க போகிறோம். இந்த செய்தி அந்த சாய்ந்தமருது சக டாக்டர்ஸ் மத்தியில் போய் சேர வேண்டும். இது அவருடைய கடமை. இன்று நாங்கள் ஓடாமை தொழிலாளி இங்கே கூப்பிட்டிருக்கிறோம் என்றால் தனிப்பட்ட ஒரு நபரை நாங்கள் கூப்பிடுறதாக கருதப்படாது. அவர் நாங்கள் ஊரின் ஓடாமைமார்களுக்கு ஒரு பிரதிநிதியாக அழைத்திருக்கிறோம். அவருக்கு கடப்பாடு இருக்கிறது என்று பிரகடனப்படுத்தும் செய்தியை இந்த சாய்ந்தமருதில் பிறந்து சாய்ந்தமருது மண்ணில் உணர்வோடு வாழ்கின்ற சகல ஓடாமைகளுக்கும் அந்த செய்தியை அவர் எட்டி வைப்பது அவருக்கு நாங்கள் வழங்கப்படுத்தலாமா? அவருக்கு கண்டிப்பாக செய்து முடிக்கிறோம். இதே போன்று இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குழுக்களும், ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்,
நீங்க சாதாரணமா யோசிச்சு சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னதாக நாங்கள் கூட்டப்பட்ட கூட்டங்களை போதும் 150 பேர் ரோட்டால போறாங்க வந்தாங்க கூட்டின கூட்டம் அல்ல இது. சாயந்தரம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வகையான குரூப் ஆஃப் பீப்புள், இப்படியாக 100க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இந்த ஊர்ல இருக்கு. இந்த 100க்கும் மேற்பட்ட சங்கங்களுக்கு நாங்கள் இந்த மெசேஜை பாஸ் பண்ணி இந்த சாயந்தரம் உள்ள ஒவ்வொரு மூல முழுக்கும் இந்த செய்தி போய் சேரணும். இதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம். நாங்கள் என்னுடைய அமைச்சர் கூறிய கருத்தை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டோம். அவருக்கு இந்த சாயந்தரம் ஊர் எதை விரும்புகிறதோ நான் வாய்ப்பு செய்தி எதை விரும்புகிறதோ மக்களவை நாடுகிறார்களோ அதை செய்வதற்கு நான் தயார். இந்த ஊர் மக்களை முடிவு வைத்தேன். இந்த மூணு மக்கள் தான் யார்? இதை நாங்கள் செய்வோம். அதையே நாங்கள் ஏற்கனவே போயிருக்கிறோம். இது ஒரு வகையான துரும்பு சீட்ஸ். எலெக்ஷன் வந்தா கிடைக்கிறது மரம் அடிச்சு புகழ் வச்சு போறாங்க. எலெக்ஷன் வந்தா நாங்கள் சாயந்தரத்துக்கு வெற்றி பெற்ற உள்ளாட்சி சபை கட்டி தருவோம். இது ஒரு ஒரு வாய்ப்பாடு மாதிரி போயிடுச்சு. இந்த எலெக்ஷன் வருகின்ற தேர்தலில் இந்த விளையாட்டு இந்த சாயந்தரம் மட்டும் கூடாது. எங்களை மனிதர்களாக்கி பகடர்களாக எந்த கட்சி நான் கட்சியிலே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த அரசியல்வாதியாக சரி இதுக்கு மேற்கொண்டு இதை ஒரு துன்பாக இந்த அரசியலை பாவிக்க கூடாது. அதற்கு முன்னதாக பதவி உள்ளவர்கள் இதை பெற்றுத் தருவது அவருடைய கடமை, சாய்ந்தவர் மக்களுடைய தேவை. அதாவது சாய்ந்தவர் மக்களின் நெருக்கமாக அபிலாஷையாகவும் தேவையாகவும் இருந்து வருகின்ற தனியான உள்ளூராட்சி சபையை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாக பெற்றுக்கொள்ளும் வகையில் அதற்கான முயற்சிகளை துரிதப்படுத்துதல். இரண்டாவது, சாய்ந்தவர்களுக்கான தனியான உள்ளூராட்சி சபையை ஏற்படுத்தி தருமாறு கோரி ஜனாதிபதி, பிரதமர், உள்ளூராட்சி அமைச்சர் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ஹக்கீம், பாராளுமன்ற உறுப்பினர், கல்வி பிராந்திய பகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஹாரிஸ், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஜமீல் உட்பட முஸ்லிம் அரசியல் தலைமைகளுக்கு இந்த சம்மேளனத்தின் ஊடாக மகஜர் அனுப்புகிறது. மூன்றாவது, சாய்ந்தவர்களுக்கான தனியார் உள்ளூராட்சி சபையை பங்கெடுக்கும் முயற்சிகளுக்கு பிரதேச அரசியல்வாதிகளின் முழுமையான ஒத்துழைப்பை பெறுதல். 4, சாய்ந்தவர்களுக்கான தனியார் உள்ளூராட்சி சபையை பங்கெடுக்கும் முயற்சிகளுக்கு பலம் சேர்க்கும் வகையில் கல்வி மாநகர சபையில் சாய்ந்தவர்கள் உறுப்பினர்கள் 4 பேரும் காத்திரமான பங்களிப்பை செய்ய முன்வருமாறு இந்த சம்மேளனம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. 5வது, சாய்ந்தவர்களுக்கான தனியார் உள்ளூராட்சி சபையை ஏற்படுத்தி தருமாறு கோரி அரசாங்கம் மற்றும் அரசியல் தலைமைகளுக்கு அழுத்தப்படுத்தும் வகையில் காலநிலை மக்களை அணிதிரட்டி மக்கள் பேரணி, கடையடைப்பு, ஹர்த்தால், வீதி மறியல், உண்ணாவிரதம் போன்ற அமைதி போராட்டங்களை முன்னெடுப்பது இந்த சம்மேளனம் பிரகடனம் செய்கின்றது. 6வது, சாய்ந்தவர்களுக்கான தனியார் உள்ளூராட்சி சபை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஏற்படுத்தி தராவிட்டால் அந்த தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு சாய்ந்தவர்கள் மக்களை இந்த சம்மேளனம் பிரகடனம் செய்கிறது. இந்த சம்மேளனத்தை ஏகமனதாக ஏற்றுக்கொள்வது தெரிவித்து ஏகமனதாக நிறைவேற்றுவதற்கு அங்கீகாரம் பெறுமாறு அன்போடு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அல்லாஹ்வுடைய இக்லாஸான இதய சுத்தியான ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த மண்டபத்தில் நாம் ஒன்று கூடியவர்களாக உன்னுடைய சமூகத்திலே எங்கள் கரங்களை எதிர்க்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய முன்னால் எந்தப்பட்ட ஒரு கரம் அது பின்னோக்கி செல்லப்படக்கூடாது என்பதை மேலான மிக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்தரமான ஒரு ஹதீஸாக இருக்கிறது. யா அல்லாஹ், இறங்குவதற்கு, கெஞ்சுவதற்கு, கேட்பதற்கும் கொடுப்பதற்கு தகுதி உடைய ஒருவன் நீதான். யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடிய வலிமையும் கையிலே இருக்கிறது. யா அல்லாஹ், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, தப்பித் குலுபனா அலா தீனி, எங்களுடைய உள்ளங்களுடைய தீனின் பக்கமாக நீ சாய்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த பிரதேச மக்களினுடைய நீண்ட கால அபிலாஷைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை இந்த
மூலமாக பெற்றுக்கொள்ள முடியுமோ அவர்கள் மூலம் இதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுக்கு